ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வட இந்திய கோயில்களில் நவராத்திரி காலங்கள்லையும் விரத நாட்கள்லையும் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பூரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ருசியாகவும் இருக்கும். இதில் வெங்காயமோ பூண்டோ நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. ஒரு பேனில் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 ஸ்பூன் ஜீரகம், அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி பண்ணுறதுனால நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லியும் ஜீரகமும் ஆற வச்சு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். இதில் எண்ணெய்க்கு பதிலாக நாம் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அஜ்வைன் சேர்த்திருக்கேன். 2 பிரியாணி தலைகள் சேர்த்துருக்கேன். ஓமம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நான் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்கி வந்துடட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி பழத்தோட கலரே மாறி இருக்குது, நல்லா வணங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லியும் ஜீரகமும், அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் சின்னது பெருசாகவே இருக்கட்டும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடலாம். எண்ணெய் பாருங்கள் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி இலைகளை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சமாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கிரேவி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சீசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு நல்ல சிகப்பு கலர் கிடைக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த தாளிப்பை கிரேவி கூட சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல வாசமாகவும் கலராகவும் கிரேவி கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.